இருப்பா அங்க போறீங்க முன்னாடி ஒரு அண்ணா இருக்காரு அவர் விஷயத்த சொல்றோம். எங்க போறீங்க என்ன போறீங்க வீடியோ இப்படிதான் காட்டணும். அப்பதான் எல்லாம் வரீங்களா? இவர் தான் கரெக்டா பேசுவார் எப்பவுமே. யாரு நானா? அவர்கிட்ட சொல்லுங்க. எல்லாரும் தெரியணுமா? முன்னாடி ஒருத்தர் உன்னிப்பா பாரு பரவாயில்லையா? அவர் பார்த்தா பார்த்து போறாரு. அண்ணா கை கட்டுவாரு. வெல்கம் டு வில்லேஜ் ஃபுட் அண்டர். இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஈசிஆர் தான் போறோம். எதுக்குன்னா இன்னைக்கு வந்து வேற ஒரு ஏரியாவில் பிளான் பண்ணியிருந்தோம். இந்த மூஞ்சி தெரியல இது வேற இது பார்த்துக்கலாம். வா மூஞ்சி தெரியா? ஸோ இன்னைக்கு ஒரு ஃபன் vlog, கண்டிப்பாக என்டர்டெயின்மெண்ட் செம்மையாக இருக்குது. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா பிரியாணி தான் செய்ய போகிறோம். ஒரு சூப்பரான லொக்கேஷனில் இன்னைக்கு ஒரு தரமான பிரியாணி வரப்போகுது. ஸோ வீடியோ என்ஜாய் பண்ணி பாருங்க. இவர் யார் தெரியுமா? ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருப்போம். நம்ம ப்ரான் பிரியாணி பண்ணார்ல அவரே தான் செஃப். இவர் வந்து டீ மாஸ்டர். அந்த பிரியாணி சாப்பிட்ட இடம் கடை தம்பி மாப்பிள்ள அவரு தான். ஆனா அவர் போட்டு இவர் வந்து இவர் யாரு? பயங்கர அடுப்பாரு அவரு. இவர் வந்து எதுக்கு தெரியுமா? நிறைய வந்து அந்த அறுக்கிற விஷயத்த கேள்வி அந்த அறுக்கிற விதத்துல காய்கறி கட் பண்றத பக்காவா கட் பண்ணிட்டு இவர் வந்து எல்லாமே சாப்பிடுவாரு. முன்னாடி 2 பேர் இருக்கிறாங்க. வண்டி ஓட்டி இறங்கினா அது குடோன் மாதிரி இருக்கு பாக்காதீங்க. நம்ம போறது இப்போ டாடா ஏஸ்ல ஒரு புதுவிதமான குக்கிங் பண்ண போறோம். ஸோ என்ஜாய் பண்ணி பாருங்க. கடைசியா வந்து வான்கோழி வாங்கிட்டோம். இன்னைக்கு வந்து வான்கோழி பிரியாணி, சிக்கன் பிரியாணி கேன்சல் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம வந்ததே லேட்டு, சிக்கனை பிடிக்க வச்சா அதாவது கோழி பிடிக்க நாட்டுக்கோழியை. ஸோ அதனால நீ வான்கோழி வாங்கியிருக்கோம். ஒரு கிட்டத்தட்ட 3.5 கிலோ இருக்கும். 3.5 கிலோ 3.5 kg. இன்னைக்கு செம்மையா பிரியாணி செய்யறோம், அல்டிமேட்டா சாப்பிட்றோம். அது இல்லாத ஒரு ஸ்பெஷல் போனஸா என்ன மீன் வாங்கணும்? பாறை மீனா? பாறை மீன் வாங்கியிருக்கோம். அது ஒரு அல்டிமேட்டான ஃப்ரை பண்றோம். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். அப்படி பழகியோ ஃபைன் ஃபைன். ஸோ இப்போ லொக்கேஷனை தேடி போயிட்டு இருக்கோம். லொக்கேஷன் கிடைக்க மாட்டேது, வேற விஷயம். ஃபஸ்ட்டு இதை வான்கோழி வந்து கதம் பண்ணோம். பண்ணிவிட்டு அதுக்கு தான் கடை தேடி அலைஞ்சிட்டு இருக்கோம். சிட்டிக்குள்ளே வந்து கடை வெட்டினா வெட்டி கொடுக்க மாட்டானுங்க, வாங்கின இடத்துல வெட்டி கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. இங்கே யாருக்காவது வெட்ட தெரியுமான்னு கேட்டால் வாய்ப்பு இல்லை. பேட் பாய்ஸ். அவர் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. பேட் பாய்ஸ். பேட் பாய்ஸ். You continue. Bad fellows. So, hi. Your hi. Hi. Your bye. Hi. இப்போதான் கோடி ஆகி போயிடுச்சு விட்டுரு. ஸோ இப்போ பேக் கேமராவில் காட்டுறேன். எதனா இல்லை லொக்கேஷனை பார்த்து இல்லை லொக்கேஷனை பார்த்துட்டு வாங்கன்னு சொல்ல வந்தேன். எது சொன்னாலும் தப்பா போகுது. ஸோ லொக்கேஷன் தெரியும். இது நாங்கள், இது லொக்கேஷன். அந்த சைடு இருக்குது லொக்கேஷன். எதுக்கோ முறையிறான், எதுக்குன்னு தெரியல. நம்ம வந்து லொகேஷன் காட்டுறோம். 4 பேர் வருவாங்க, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம கட் பண்ணிக்கலாம், வேண்டாம். ஒன்றும் குக்கிங் ஸ்டார்ட் பண்ண பாடுதான் இல்லை, எப்பவுமே நடக்கிறது தான். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் மட்டும் கனவா கண்டேன் அதானே போக மாட்டானுங்க கார் பசங்க. பரவாயில்லையா? 300 அப்போ குடல்லாம் தான் உனக்கு 300 கம்மியாகும்ல? அதான் 300 போய்டும்ல. இப்போதைக்கு நம்ம இடத்த வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு மாந்தோப்பு, அது கீழே சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். சுற்றி வந்து பாட்டில்ஸாக இருக்கும். ஸோ கண்டுக்காதீங்க, இது ஏரியா அது மாதிரி ஏரியா. அதனால பாட்டில்ஸ் தெரியாத அளவுக்கு வீடியோ எடுக்க பார்க்குறேன். இவர் நான் காமிச்சிருக்க மாட்டேன் வீடியோவில். இவர் தான் எங்கள் கேங் லீடரு. நான் எங்கள் சேட்டா. இவர் என்ன பண்ணுறாருன்னா அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காரு. நம்ம கேஸு நம்ம அடுப்பு எடுத்து வந்திருக்கோம். ஸோ இடம் கொஞ்சம் கழிச்சாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். இவர் சம்மணம் போட்டு உக்காந்துட்டாரு. ஏன்னா காய்கறி வெட்டணும். மாஸ்டர் இவர் தான். ஆனால் அவர் போட்டுருக்கு அட்டை மட்டும் அவருக்கு. இதுதான் நம்ம வந்து வண்டி. அந்த பின்னாடி 2 பேர் உட்காந்துருக்காங்க பாருங்க, அவங்க தான் ரொம்ப நல்லவங்க. ஒரு மாந்தோப்பு
கொய்யா மரம் இல்லையா எங்க அதான் அது ஒரு கொய்யா மரம். இடம் நல்ல ஏரியா தான், பட் இருந்தாலும் கொஞ்சம் நாசமா போயிடுச்சு. இட்ஸ் ஓகே. இன்னொரு கவர் 2 கவர் இருந்துச்சுனா கவரான சேல் அது. கவரான சேல் டொமேட்டோ. இதுக்கு இங்கிலீஷ் என்னது இது? இதான் ஃபிஷ். இது ஃபிஷ். இது வந்து மான்கோழி கட் பண்ணி வாங்குது. எதுனா தெளிவா சொல்லியா, ஏன் அப்படி பண்ற? இதான் மீனா. ஒழுங்கா காட்டு. மீன் கண்ணுலாம் இருக்குது. மீன் இது வான்கோழி. கிட்டத்தட்ட 3 கிலோ கிட்ட இருக்கு. முழுசா பார்த்தது இப்போ எப்படி பார்க்குறீங்க? முழுசா இருக்கும்போது கொஞ்சம் ஓவரா துளிச்சு போட்டு தள்ளவொடனே சரியாயிடுச்சு. அமிங்கிடுச்சு. அவர் டான்சிங் ரோபோ. என்னப்பா இது கையில் ஏதோ வச்சு டான்ஸ் அடிக்கிறீங்க? தலையில போடுங்க தலையில. ஸோ எல்லாமே ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து குக்கிங் ஸ்டார்ட் ஆகிடும். ஒரே செட்டிங் நான் பார்க்காதீங்க, செம்ம வெயில். எப்பவுமே இங்கே 2 நாள் முன்னாடி மழை பெஞ்சுதான். ஸோ இன்றைக்கி எப்படி இருந்தாலும் ஈவினிங் மழை கண்டிப்பாக பெய்யும். ஒரு நல்ல ஒரு அருமையான இடம். லொக்கேஷன் செம்ம. நான் இந்த லொக்கேஷன் கொஞ்சம் வேலைக்கு ஆகாது, பட் இருந்தாலும் வேறு இடம் கிடைக்கல. ஏன்னா எல்லா இடத்துலையும் மழை பெஞ்சு ஃபுல்லாக தண்ணியாக இருக்கிறதுனால இந்த இடம் தான் நம்மளுக்கு கிடச்சிது. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு ஃபன் குக்கிங் வீடியோ ப்ளாகை பார்க்கலாம். என்னப்பா பண்ண ஆரம்பிச்சா? ஓ டைம் ஆயிடுச்சு ஏற்கனவே. சுற்றி வந்து நீ வேலை செய்கிற. இதுவே பூரி கட்ட சாத்து வந்திருக்கேன். தட்டு கிடைக்கலன்னா எப்படி பாரு. இதுதான் ஒரு கிரியேட்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. இங்கே யாருக்கும் ஃபோன் அடிக்குது. எங்கள் அண்ணா வந்து புதினா உரிக்க ஆரம்பிச்சாரு. அதுக்கு இல்லை. ஓ உனக்கு குசும்பு அதிகமாக போயிடுச்சு வர தெளிவாக கேள்வி எது இருந்தாலும். அரே பையா வேவ ஆரம்பிக்க போகுது. இப்போதான் ஆரம்பிச்சிருக்கேன். 5 கிலோயா? இல்லைன்னா வீட்டில் இருக்கலாம், அம்மா வச்சிருப்பாங்க, தூக்கி வந்தலான்னு பார்த்தேன். சொல்லு நீ தானே சொன்ன இந்த ஏரியா பக்கம் வானான்னு. இப்போ ஏன் சொன்ன? இப்போ மாத்து. இந்த சேட்டா கல்லுலாம் இங்கே கிடைக்காது. தேய்க்கிறதுக்கா? கல்லு அந்த கல் இல்லையா? தேய்க்கிற கல்லையா? கட் பண்ணியா? தக்காளி தான் கட் பண்ற? எதில் கட் பண்ண மாட்டேது? தக்காளியில் அந்த காம்பு எடுத்துரு. நீ சொல்லாமலே எங்க எடுத்த? யாருன்னு உங்களுக்கே தெரியும். கமெண்ட் பண்ணுங்க. இந்த மூஞ்சை பார்த்துருந்தீங்கன்னா, இந்த மூஞ்சை பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓல்டு இஸ் கோல்டுமா. ஸோ என்ன வெட்ட தெரியாது எவ்வளோ அருமையாக தக்காளி வெட்டுறாரு பேர். ஆனால் நம்ம செஃப் தாங்க. ஃபோனும் சூப்பராக இருக்குது. ஃபோனும் சூப்பராக இருக்குன்னு ஜூம் இங்கே வைக்கிறேன். உனதான் ஜூம் வைக்க முடியும், வேறு யாருக்கு வைக்கிட்ட? அங்கே ஒரு சைலண்ட் போட்டா. ஏய் இப்பெல்லாம் பேசாத. விட்டா கண்டென்ட்டா போயிட்டீங்க போல இருக்குது. பீப்லாம் போட முடியாது. மூஞ்சிங்களுக்கு பீப் போட்டு கேட்குதா உனக்கு? கல் கிடைக்கலாம். எப்பா இதெல்லாம் ஓவருப்பா எப்பா. ஆனால் எங்கள் அண்ணன் தான்ப்பா, இந்த பிரச்சனையே கிடையாது. சிம்பிளாக கல் வேணாம், கத்தியும் வேணாம், கை இருந்தால் போதும். ஏய் அப்போ மாட்டு வண்டி ஏற்பாடு பண்ணிக்கூடா? எதை பண்ணிடுவீங்க? அதெல்லாம் சொல்ல முடியாது. சீனியர் பாய் மண்டை கட் ஆகுது. மண்டே தானே கட் ஆகுது. விடு, காய்கறி நல்லா தெரியுதுல்ல. தெரியுதா? தெரியுது. தூக்கி ஊற்றுங்க. கடை போட்டாங்க. கேன் தண்ணி கூட உங்களுக்கு கேன் தண்ணி தரேன். சாதாரண தண்ணி தான். தண்ணி மட்டும் தண்ணி இருக்க சரியா போயிடும் போலையா? அதான் உப்பு பாய்ட்டு வாங்க போனா உப்பு பேக்கரியே போய் மகன் நம்பர் சொல்ல.
புளிஞ்சிட்டு வாங்கிச்சு அமுக்குறோம் பார்த்தீங்களா எனக்கு தெரியுமே. பகலியா எங்க உப்பு வாங்க தானே போறீங்க ஏன்டா இந்த மாதிரி பண்ற நான் சொல்றது கேள்றா உப்பு வாங்க போனியா இல்ல வேற என்ன வாங்க போனியா சரி ரைட் விட அந்த கடை மூடிக்குது குளிப்பாலத்தில் எத்தனையோ கிடக்குது எனக்கு ஃபோன் பண்ணிருக்கலாம் ஆண்டி கொடுத்துற நான் வாங்கி கொடுத்துருப்பேன் தானே அது அன்றே இந்த கதரா வேணாம் ரெண்டா இருக்கு. இப்போ நீங்க எங்க இருக்கிறீங்க உப்பு வாங்கிட்டீங்களா இல்லையா இல்ல இல்ல ஏன்னா ஃபேக்ட்ரிக்கு நான் ஃபோன் பண்ணணுமா இல்லைங்க நீங்க சொன்னா சொல்லுங்க வேணா ஒரு ஃபேக்ட்ரிக்கு போகணும் நமக்கு தெரிஞ்ச ஃபேக்ட்ரி ஒன்று இருக்குது ஒன்றா ஃபோன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணி அது சட்டி காஞ்சிச்சு மட்டும் பாருங்க. காஞ்சிச்சுன்னா இந்த அரை லிட்டர் எண்ணெயில் ஒரு 100 கிராம் மிச்சம் வச்சு ஒரு 100 கிராம் மிச்சம் வச்சுட்டு சேட்டா 100 கிராம் மிச்சம் வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் மட்டும் மிச்சம் வைங்க. அது அரை லிட்டர் பாக்கெட்டு 100 கிராம் மிச்சம் வச்சுட்டு அப்படியே ஊற்றுங்க எல்லாத்தையும். போதும் போதும் போதும். பங்காளி யூடியூப் சேனல் பெருசாகட்டும் என்ன நடக்குது என்ன வேலை பார்த்துங்க ஆரம்பிக்கும் போது நம்ம அதான் சொன்னேன் செஃப் கை வச்சா ஸ்மெல் தானா தூக்குது. செஃப் நீ போயிட்டு வந்து லேட்டாக இருக்கு சோப் போடாது. எது சொன்னா எது இருந்தாலும் உண்மையாக பேசிட்டு பொசுக்குன்னு உண்மையாக பேசக்கூடாது. இவருன்னு அங்கே போய் கமிஷனை பற்றி பேசிட்டு இருக்காரு. அதான் இங்கே எவ்வளோ பிரச்சனை இருக்கு அவங்க கம்மி தம்பி தம்பி இங்க வாங்க எல்லாம் இல்லைங்க கம்மியர் பப்பு கம்மியர் தனி பாட்டில் தூக்கிட்டு வா. இங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குது. இங்கே எவ்வளோ பெரிய 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 ரவுடிலாம் உட்காந்துட்டு இருக்காங்க. அசால்ட்டாக வந்து கமிஷனை பற்றி பேசிட்டு இருக்காரு. சொல்ல வேண்டியதா எதுல சூப்பராக இருக்கா? அடுப்பு நல்லா இருக்கா? அடுப்பு நல்லா இருக்கியா? யார் வாங்கி கொடுத்தது? நம்ம தாவூத் வாங்கி கொடுத்தாருல போடுறோம். ஸோ என்ன நல்லா ப்ரௌன் ஆகணும்ல ஆயிடுச்சு. போதுமா கொத்தமல்லியா? புரியல ப்ரோ தப்பாக பேசுறது ப்ரோ. சே 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 இல்லை இல்லை அவர் அந்த வாங்கலேருந்து இருக்கு சொல்லு. கலர் செம்மையாக இருக்குல்ல. எவ்வளோ போட்டா? 1 கிலோ நம்ம 3 கிலோக்கு எத்தனை கிலோ மிளகாத்தூள் போட்டா? 10 கிராம். ஆ 10 கிராம். 10 கிராம். நீ இங்கே உட்காந்து இந்த ஆங்கிள் எடு அவரை. இல்லை 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 வேணாம், நீ முடிக்க தேவையில்ல. நீ எப்படி முடிப்பேன்னு எனக்கு தெரியும். சூத்திரம் சொல்ல சொல்ல இங்கே இடிச்சு ஒருத்தர் வர்றாரு. இங்கே வா நான் பார்த்துக்கிறேன். டைம் ஆயிடுச்சு. இதுக்கு மேலாம் ஒன்றும் பண்ண முடியாது. பரவாயில்ல பரவாயில்ல. ராஜேஷ் தள்ளி அடி போய் ராஜேஷ் அனுப்பிச்சிடு மொத்தமாவா? ராஜேஷ் வரா போடுங்க வலிச்சு போடுங்க வலிச்சு போடுங்க ப்ரோ. ஏன்னா உட்காந்து எடுத்துனா ப்ரோ வலிக்குது ப்ரோ. கால் உட்காந்துருவேன். கேஸ் குறையாதுல்ல. கால் வலிக்குது கொஞ்சம் நேரம். அட்டை எடுத்துனா ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ. சேர்ற மாதிரி இல்லையா? பேசுகிற நல்லா இருக்கியா? போட்டா அப்போ எங்கே போனால் தீங்க போயிடலாமா? சீக்கிரம் வெந்ததில்ல, சீக்கிரம் வேவுதில்ல. ஆமாம். ஆனால் சீக்கிரம் வெங்காயம்ல எவ்வளோ சீக்கிரமாக ஆகாது. அடுப்பு கேஸில் ஊற்றலாம். அடுப்பு யார் வாங்கி கொடுத்தது? நான் தான் ஜாவஜி. ஊரை ஏமாத்தாத. யார் வாங்கி கொடுத்தது சொல்லு. சொல்ல மாட்டேன். இவன் மட்டும் இந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டான். நின்றுனே இருக்கிறான். கால் வலிக்க போகுது. இப்போ நான் ஹெல்ப் பண்ணேன். இப்போ என்ன பண்ண அதை சொல்லு. வண்டி கொடுத்த என் கூட வந்து பக்கத்தில் உட்காந்து கேமரா பிடிக்கலாம். அதுவும் பண்ண மாட்டேன்.
நீ கேமரா கையில குத்தாதான்டா. நீ கேமரா கையில குத்தா ஓடிடுவே. நான் தான் பிடிப்பேன். வந்துச்சு வில்லேஜ் இது பிரயோகம் பண்ணாக்கா அது ரொம்ப இதுவா இருக்கும். அதனால தான் கொஞ்சம் ஜாலியாக போயிடுச்சு. போட்டேன் ரெக்கார்டிங்கில் தான் இருக்குது. எத்தனை எவ்வளோ தண்ணியா? 1.5 கிலோ இது சக்கு அரிசி இருக்குது. 1.5 கப் ஊற்றிட்டு அதில் 1.5 கிலோவா? 2.5 கிலோ தான் நம்ம கிலோ கணக்கு கிடையாது. 1.5 கப் அளவு கணக்கு. ஓ மறுபடியும் இன்னொரு அரை அதில் அரை பிடிங்க. கொத்தி கூட வை, நல்லா வை. எதுக்கு சீக்கிரம் வாழ முடியும் அதானே? முக்காது வேணும். அது எதுக்கு வான்கோழின்னு பேர் வந்தது? வானத்தை பார்த்து சொல்லு சொல்லு. அது சாதா கோழி இருக்குல்ல, இருக்கு. இது வானத்தை பாருங்க இருக்குல்ல, அதனால வானத்தை. திரும்பி சொல்லு. அவர்கிட்ட கட்ட சொல்ல மாட்டேன். நான் சொல்றேன் கட்ட சொல்றேன். என்ன சொன்னேன்? நீ என்ன சொன்ன கட்ட? திரும்பி சொல்லு ஃபர்ஸ்ட் இருந்து. கொஞ்சம் லைட்டா. யோ செம செம. இந்த டைலாக் எங்க ஒட்டிச்சுன்னு தெரியல. செம டைலாக் மட்டும் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. ஐயோ, சாமி உருவம் போது பார்ப்போம். வித்தவுட் ஆடியோவோட, ஏன்னா மியூசிக் செம்மையாக இருக்கும். அல்டிமேட்டுவா ராஜு ப்ரோ கடை ஆரம்பிச்சலாமா? ராஜு பாய் பிரியாணி சென்டர் எப்படி? ராஜு பாய் நல்லா இருக்கு அப்படியே எடுத்து மொத்தமாக காலி பண்ணுறாரு சூப்பை குடிக்கிற மாதிரி. மசாலா உங்களுக்கு ஜாஸ்தி வேண்டாம்ல, ரைட் மசாலா. இல்லை எனக்கு ஜாஸ்தியாக தான் கவலைப்பட மாட்டேன். நீ ஜாஸ்தியாக போடு பரவாயில்ல. புகை இப்போ வந்து இது எதுக்கு மூடுறாங்கன்னா, ஸோ ஒரு கொதி வந்தவொடனே தான் ரைஸ் போட போகிறோம். அதுக்காக மூடி வைக்கிறாங்க பாருங்க. கலரே அல்டிமேட்டாக இருக்குது பாருங்க. ஓ மை காட். இரியா சுடாதே. மாஸ்டர் ஹவ் இஸ் இட்? பர்ஃபெக்ட். யார் ட்ரைனிங்கு? அருணோட ட்ரைனிங் இல்லை அப்படின்னு தான் சொல்லலான்னு பார்த்தேன். நம்ம எல்லாம் போட்டு வதக்கினதுக்கப்புறம் கறியெல்லாம் போட்டதுக்கப்புறம் இது வந்து ஃப்ளேம் வந்து அதிகமாகிடும். கறியை போட்டதுக்கப்புறம் நல்லா கொதித்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அப்படியே சிம் பண்ணிடணும். எத்தனை நிமிஷத்துக்கு? 25 நிமிஷத்துக்கு சிம் பண்ணிடணும். அது ஏன் நம்ம சிம் பண்ணுறோம் அப்படின்னோம்னா, கறி வந்து பார்த்தீங்கன்னா நீ ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். திங்கும் போது நாராக வரும் உனக்கு. ஆனால் 25 நிமிஷம் நீ சிம்மில் வேக வச்சின்னா சாஃப்டாக உனக்கு கறி வரும். அதனால தான் 25 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வைக்கிறது. அதுக்கப்புறம் அரிசியை போட்டு கொட்டி உப்பு செக் பண்ணிட்டு தம்மில் போட வேண்டியதான். ஸ்பீடில் வேணாம் ப்ரோ. நீ ஏந்து பாரு, சூப்பராக இருக்குது கலர். நீ கூட நான் ட்ரேஸ் பண்ணி பாரு. ஈரல் தான் வெந்து போயிச்சான்னு பார்க்கணும். எம்மி அப்படி சொல்லு. யாருமே கூட டேஸ்ட் பார்க்குறேன். ஒரு பீஸ் எடுப்பா எப்படி பாப்பா. திருப்பி எடு ஃபர்ஸ்ட்லேருந்து கல்லாட்டா ஃபர்ஸ்ட்லேருந்து எடு. இது வேணாம், நல்ல பீஸ் வேணுமா? ஏன் அதுக்கு நான் குறைச்சல பீஸ் தான் இருங்க இருக்கிறேன். சூடா இந்த கேமரா போடு, இந்த கேமரா மாத்து. யோ மாத்தியா கேமரா, ஃப்ரண்ட் கேமரா மாத்தியா. யோ அங்க போத்தியா, ரிவர்ஸ் கேமரா போடியா. அடங்க ஐயால என்ன பண்ண சொல்ற பொண்ணு? அது டச் பண்ணு. இத டச் பண்ணு. ஓ சாமா வெந்துச்சுப்பா. அவ்வளோதான்ப்பா வெந்து போவோம். 10 நிமிஷம் தான். இல்லை ப்ரோ, நம்ம டம்மு போடும்போது கரெக்டாக இருக்கும். இன்னொரு 10 நிமிஷம் அங்கே போய் தம் போடலாம். அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம். ஆமாம் அப்படியே போயிடலாம். நல்லா ஊற்றும். என்னப்பா தம்பி, இது வேற மாதிரி கான்செப்ட். உங்களுக்கு தெரியாது. இங்கே இடம் இல்லை, போயிட்டு வா. வா, இங்கே இடம் இல்லை, போயிட்டு வாண்டா. இங்கே ஏற்கனவே அதிகமாக இருக்காங்க. இன்னைக்கு அந்த பையன் வச்சிட போகுது. பேட்டரி அப்படிலாம் வைக்காங்க. வீட்டில் அப்படியே வைக்காது. ரொம்ப எடுத்துருங்க போதும். இல்லை, நான் லாங் ஷாட்டில் தான் போட்டிருக்கேன். ஆனா விடு. செம்மையா வந்துருக்குது. அரிசி வந்து இன்னொரு எவ்வளோ நேரத்தில் பிரியாணி ரெடி ஆகிடும்? ஒரு 20 மினிட்ஸ். ஒன்று 20 நிமிஷமா?
சாமல கடை ஆரம்பிச்சலாமா? இப்பயா அதே பேர்ல தான் இருக்குது. அல்டிமேட் உப்பு எல்லாமே பக்காவா இருக்குது. ஸ்பைஸ் வந்து லிமிட்டடா தான் போட்டுருக்கோம். ஸோ இங்க வந்து ஸ்பைசஸ் வந்து அதிகமாக போட மாட்டோம், அதனால லிமிட்டடா தான் இருக்கும். ஸோ மற்ற வீடியோ பார்ப்போம். ப்ரோ ஒன்றும் இல்லாத விஷயம் ப்ரோ. நீ தான் சொல்லி கொடுத்துருக்க உங்களுக்கு. ஐயோ ரெக்கார்டிங் போகிறேன் ஏரியா. ஐயோ இரியா ரெக்கார்டிங் போட்டுருக்கிறேன். ஆமா ஹோட்டல் வச்சிருக்காரா? ஹோட்டல் வச்சிருக்காரா? பண்ணிட்டீல கரெக்டா இருக்கா? யாரு நீயா? நீ போட்டவன் தான் பார்த்தேன். அவன் அன்னைக்கு லீவ் போட்டான். யோ டானு வெயிட் பண்ணு. அதான் கடைசி தானே. இல்ல இன்னைக்கு கொஞ்சம் ஓவரா இருக்காரு, அதான் வேகமா பண்றாரு எல்லாத்தையும். அவருக்கு பசி ஏத்துக்குச்சுல, சுகர் பேஷண்ட். ஓமா இத்தனை நாள் எங்க கூட உட்காந்து நான் லேட்டா சாப்பிட்டதே கிடையாது. வெயிட் நல்லா போடணும். நீ வெடிக்கிறதுக்கு பாக்குற பட்டாசு வெடிக்கிறதுக்கு தீக்குச்சி பட்டாசா. என்னது ஏன் கஷ்டப்படுறீங்க? அந்த கேஸ் தூக்கி வைங்க, வெயிட்டா இருக்கும். ஒண்ணே நான் ஒண்ணால கிட்ட வரேன். ஃபுல்லா ஊத்துங்க. எப்பா அது நெருங்கி அது வேற இல்ல, வெயிட்டுக்கு எதுவும் இல்ல. யூஸ் பண்ண முடியாது சுட தண்ணிக்கா. போதும் அவ்வளோதான், ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு பாப்பா சொல்லுப்பா. 20 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தோம்னா உதிரியா பிரியாணி கிடைக்கும். எப்படி இருக்கா? உதிரியா மல்லிப்பூ மாதிரி. ஓகே, எங்கள் கேமராமேன் வந்து இப்போ வந்து எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ ஃபைனலாக வந்து ரைத்தா ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். இது மட்டும் கரெக்டாக கொடுங்க பார்த்தியா? எங்கள் மாஸ்டர் பாருங்க, நல்லா சொல்றாரு. உட்காந்து சமைக்க. அது காரணம் யார் தெரியுமா? இந்த இவரு தான். பாருங்க ஐயா, நான் ஒன்றும் பண்ணல. இங்க பாரு ஐயா, எனக்கு எதுவும் தெரியாதுங்க ஐயா. இதுக்கு காரணம் எல்லாம் 2 பேரும் தான். சால்ட் தோகுது. இந்த ஃபிஷ் ஃப்ரை இது ஓபன். அது ஃபிஷ் ஃப்ரைடா, ஃப்ரெஷ் ஃப்ரை இல்ல, ஃப்ரெஷ். முன்னே போட்டீங்க. ஏய் போட்டேன்னா கையில் எதுவும் இல்லை, டீஸ்பூன் இல்லை, அதனால கரண்டி வச்சு இது கத்தி வச்சே கரண்டி. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஒரு சிக்கன் 65 மண்டையோட நான் திருடி வச்சுக்கிறேன். ஒரு பிரியாணி, ஒரு சூப்பரான வான்கோழி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ப்ளஸ் பாரமீன் ஃப்ரையும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம சாப்பிட போகிறோம். இப்போ எல்லாரையும் வர வச்சு இடத்த க்ளீன் பண்ணிட்டு ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் தி டைனிங். இப்போ அப்படிதான் நடக்குது. ஆராய்ச்சி டைனிங் தான். மத்தியானம் ஆரம்பிச்சுது, இப்போ மணி 6 ஆயிடுச்சு. அப்போ அது எப்பவுமே நடக்குதா. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். எப்படின்னு பார்ப்போம். இல்ல எல்லாரும் வந்து தலை இலை போட்டா எனக்கு மொத்தமா கொடுத்துருங்கடா, நான் வந்து கைதி பிரியாணி மாதிரியே பாத்துக்கிறேன்டா அப்படின்ற வருது. 15 வெங்காயம் வெட்டி பத்தலன்றீங்க, எனக்கு கொஞ்சம் போடுறா டே. இப்படிலாம் பண்ணாதடா டே. வரலடா, இந்த இலை காலியா இருக்குடா டே. டேய் போடுறா. நானும் அதுக்கு அப்பயே சொன்னேன், கேட்கல. என்னடா ரொம்ப அதிகமா போட்ட? அவ்வளவுதான், இலைக்கு ஆகலாம் வெயிட் பண்ணி இந்த காலம் போய். இலை கிடையாதுடா தம்பி. கரண்டி அப்படியே கொடு, அப்படியே வச்சுட்டு அப்படியே பாஸ் பண்ணி விடணும். இதுல பீஸ் ஏன் கம்மி ஆயிடுச்சுன்னா அது வந்து சமைக்கும் போதே காலி பண்ணா பீஸ் கம்மியா தான் இருக்கா. இலை வரும் இல்ல இலையோட தான் கொடுப்போம். ராஜேஷ் வேஸ்டா இருறா, மொத்தத்தையும் எனக்கே போட்டுக்கிறேன்டா. வெறும் ஹெல்மெட் அதனால அவனுக்கு இல்ல லெக் பீஸ் தானே கேட்டீங்க. எனக்கு போதும், இது போதும். அது மாதிரி தர மாட்டோம் போ.
லெக் பீஸ்ல எலும்பு தரா இருக்கு 2 லெக் பீஸ்ல. தேங்க்யூ ஓகே என்ன ஓகே போதுமா? ஏங்க ரொம்ப சண்டை போடாதீங்க, கொடுத்துருங்க. இங்க நிறைய வேலை இருக்கு. மாசத்துல 2 பேரும் மாறி மாறி இந்தியா நாங்க பாசக்கார பை பிள்ளைங்க அப்படிதான் இருப்போம். உண்மையாவே பாசகாரமா தான் இருக்கீங்க தம்பி. வெயிட் பண்ணுப்பா, என்னப்பா அவசரம்? பாசகாரங்க. சேட்டா சைட்ல இருந்து ஒரு பக்கெட் மட்டும் எடுங்க. ஒரு பக்கமா இந்த கடையில் அடிப்பாங்களா அது மாதிரி? அவங்களாம் வெஸ்ட் எது மீதிக்கு தான் மீதி இல்லாமே உங்களை வெஸ்டாங்களே. தப்பா பேச சரி இது வரேன். இந்த லெக் பீஸை கத்தி தூணலான்னு பார்த்தேன். அதை எவன் பிடிக்கிட்டான்? அந்த இவன் பிடிக்கிட்டான். பக்கத்துல இருக்கிறவங்க பாரு. எப்படி வந்திருக்குது? விட்டு எலும்பு மாட்டேது முட்டா. எப்படியா வந்திருக்குது? எப்படி வந்திருக்குது? சாப்பிட்டது பிரியாணி எப்படி இருக்குது? நம்ம புது செஃப் எப்படி இருக்காரு புல் செப்பு சாமா. ப்ரோ? நீங்க சொல்லுங்க அருண் ப்ரோ. எனக்கு இந்த மாட்டையை வறுத்து கொடுத்தாரு, அவ்வளோ அருமையா இருக்குது. பாதி அது சாப்பிட்டா சாப்பிடு, அப்படியே சாப்பிடு. வேற லெவலு. கறி மட்டன் கிடையாது. மனசா ஆளு நல்லா வரண்டியா? பீஃப் ஃப்ரையா? மீன் தான் தெரியா சொல்லு. எப்ப காட்டு செம்மையா செஃப் மூஞ்ச பாருங்க. சாம அருமையா செஞ்சுக்கிறாப்ல. ஒண்ணே பிரச்சனை பா எப்படி பாரு எல்லாருக்கும் சொல்லுங்கப்பா. ராஜேவ் பாய். தடா அடிக்கடி வீடியோ இப்போ தான் வரும். ராஜ்கிரண் பார்ட் 2 இருப்பாரு போல இருக்குது. ராஜகிரன் தான் மாதிரி எலும்பு வச்சா சாப்பிடுவேன். எலும்பிக்கு கிடையாது, போயிட்டு வாங்க. சரி நம்ம சாப்பிடலாம். இலை எல்லாம் காலி. அல்டிமேட்டான சாப்பாடு. நீ தானே ஒரு பெரிய ஃபர்ஸ்ட் ஒரு குக்கிங் செஃப்பா இருந்தா? உண்மைதான் ஐயா. அவர் வந்து முதல்ல ஒரு சேனல் ஆரம்பிச்சு திரும்பி ஃபர்ஸ்ட் இருந்தா. ஸோ வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். அல்டிமேட்டாக இருந்தது. ஸோ இதோட ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறது வரைக்கும் அங்கிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அருண் அண்ட் வித் விஎஃப்எக்ஸ் டீம்ஸ். அப்படியே கலாச்சி போதா அவனை ஏன்னா அப்படி கலாய் சின்ன பையனா. ஸோ ஒரு ஹாய் சொல்றேன்ப்பா. அத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். என்னது ஹாயா ப்ரோ? நான் தான். அவ்வளோ நான் இல்லையா? என்ன மரியாதையே கொடுக்க மாட்டேது மாதிரிலாம். அருண் ப்ரோ என்னாச்சியா? என்னடாப்பா? ஒன்றும் இல்லையா? ஓகே பாய் 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 பாய். இல்லை அருண் ப்ரோ நான்